நம்ம பார்க்க போகிற ஆப் தான் கிரிட். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் வச்சு தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், தானாகவே அது டிடெக்ட் ஆகிக்கும். உள்ளே வந்தீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் போட்ட உடனே அதில் அட்டாச் ஆகிருக்கிற கிரெடிட் கார்டு எல்லாமே வந்து அதில் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி வந்துடும். அப்படி உங்கள் கிரெடிட் கார்டு இது வரல அப்படின்னா ஆட் கார்டு கொடுத்து உங்களுடைய கார்டு நம்பர்லாம் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக கிரெடிட் கார்டு வந்து இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். 20 இருக்குல்ல, நான் அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து மொத்தமாக நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதில் காமிக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1180 ரூபா நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் வித்தின் இந்த 1 மந்த்தில். இது வந்து எப்படின்னா நம்ம பே பண்ண அவங்க காசு கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ எப்படின்னா நீங்கள் ஒரு கடையில் போய்ட்டு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கேஷ்பேக் தருவாங்க. மொபைல் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அதுக்கு கேஷ்பேக் தருவாங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு பில் பே பண்ணிங்கன்னா அதுக்கு கேஷ்பேக் தருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்குமே கேஷ்பேக் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் கலெக்ட் பண்ணி அந்த கேஷ்பேக்கை நீங்கள் வந்து பில் பே பண்ணும்போது நீங்கள் அதில் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கேஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹோம் பேஜில். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன, நம்மளுடைய சிவில் ஸ்கோர்லாம் வச்சு நமக்கு லோன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அது கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 லட்சம் எலிஜிபிள் கொடுத்துருக்கு. இப்போ இதில் நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு லோன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதையும் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய சிவில்னால் அது நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த அமௌண்ட் வரும். இது ஒருத்தருக்குமே வந்து வேரி ஆகும் இந்த அமௌண்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ வேணும், நீங்கள் லோன் தேவைப்படுதுன்னா நீங்கள் இதில் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இஎம்ஐ பிளானுக்கு நீங்கள் போகணும். இஎம்ஐ பிளான் வந்து மொத்தம் 3 விதமான இஎம்ஐ பிளான் இருக்குது. 24 மந்த்துக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது, 18 மந்த்துக்கு இருக்குது, 12 மந்த்துக்கு இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம கூகுள் பேலாம் இப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேஷ்பேக் கொடுக்குறானுங்க. ஆனால் அதில் வந்து ஒன்றுமே பயனே இருக்க மாட்டேங்குது. இப்போ இந்த ஆப்பில் வந்து நமக்கு பே பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து கேஷ்பேக் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது என்ன, இது ஒன்றும் இல்லைங்க. புதுசாக ஒருத்தர் மார்க்கெட்டுக்கு வரும்போது இந்த கேஷ்பேக் நிறையா கொடுப்பான். கூகுள் பே அப்படி தான் கொடுத்தான், ஃபோன்பே எல்லாருமே அப்படி தான் கொடுத்தாங்க. அவங்க பிராண்ட் வந்து ரீச் ஆகிடுச்சுன்றதுனால அவங்க கட் பண்ணிட்டானுங்க. இப்போ இந்த கிரிட் வந்து புதுசாக வந்திருக்காங்கன்றதுனால இவங்க கொடுக்குறாங்க. இவங்களும் ஒரு ஃப்யூச்சரில் இவங்களும் கட் பண்ணலாம். அது வரையும் நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஆனால் கூகுள் பே விட இவன் பரவாயில்ல. நான் கூகுள் பே 5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு 5 வருஷத்தில் மொத்தமாக எனக்கு எவ்வளோ இது வரையும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் கேஷ்பேக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1190 ரூபா நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 5 வருஷத்துல இவ்வளோ தான் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த கிரிட் ஆப்பில் நான் 1 மாதம் யூஸ் பண்ணதுக்கு எனக்கு வந்து 1180 ரூபா கிட்ட நான் ஒரே மாதத்தில் நான் எடுத்துட்டேன். அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதில் ஆஃபர் கொடுக்கும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்ச நாள் இவனுமே வந்து இந்த கேஷ்பேக்லாம் நிப்பாட்ட வாய்ப்பு இருக்குது. ஃபியூச்சரில் இது மாதிரி வேறு ஏதாவது ஆப் வரும், அப்போ நம்ம அந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி மணி சம்மந்தமான நிறைய வீடியோ நம்ம போட்டுகிட்டே இருக்க போகிறோம். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம். ரீசார்ஜ் கடைக்காரங்க எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆப்பில் உங்கள் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக அவங்க அப் டு 7% வரையும் கமிஷன் அடிக்கிறாங்க. அப்போனா 300 ரூபாய்க்கு 7% கமிஷன் வச்சா கூட 21 ரூபா ஆகுது. சோ இப்படி இந்த மாதிரி ஒரு ரீசார்ஜுக்குமே கமிஷன் மட்டும் இல்லாம கேஷ்பேக்கும் இந்த ஆப்ல வரும். நீங்க வேற யாருக்கோ போய் 7% கமிஷன் கொடுக்கறதுக்கு பதிலா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்களே ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த கமிஷன் காசு எல்லாமே உங்களுக்கே வந்துடும். சோ இனிமே நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரீசார்ஜ் ஆப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.